ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. இலங்கையின் மகர சிறைச்சாலையில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற பதற்ற நிலை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிறைச்சாலை வளாகத்தில் ஏற்பட்ட இந்த எதிர்பாராத சம்பவத்தில் கைதி ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 10 கைதிகள் காயமடைந்திருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பான காரணங்கள், பின்னணி, பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் ஏற்பட்டிருக்கின்ற சேதங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை போன்ற உயர் பாதுகாப்பு பகுதிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதற்ற நிலை நாட்டின் சிறைச்சாலை நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பில் மீண்டும் கவனத்தை ஏற்படுத்தியும் இருக்குது. சம்பவம் எவ்வாறு ஆரம்பமானது, அது எவ்வாறு கட்டுப்பாட்டை மீறி மோதலாக மாறியது, இதற்கு காரணமானவர்கள் யார் என்பது தொடர்பில் அதிகாரிகள் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இன்றைய தினம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்தும் வருகின்றார்கள். சம்பவ இடத்தில் காணப்படும் தடயங்கள், சேதமடைந்த கட்டடங்கள், பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரங்கள் அனைத்தும் விஞ்ஞான ரீதியாக பரிசோதிக்கப்பட இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுகள் மூலம் சம்பவத்தின் உண்மையான தன்மையை கண்டறிய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மோதலின் போது ஏதேனும் ஆபத்தான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டனவா, சேதங்கள் எவ்வாறு ஏற்பட்டன, சம்பவத்தின் தீவிரம் எந்த அளவில் இருந்தது போன்ற விடயங்கள் தொடர்பில் தெளிவான தகவல்களை பெறுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றன. சம்பவ இடத்தில் சேகரிக்கப்படும் மாதிரிகள் மற்றும் தடயங்கள் ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறதோட அதன் பின்னர் கிடைக்கும் அறிக்கைகள் விசாரணைகளில் முக்கிய ஆதாரங்களாக அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணை நேற்றைய தினம் 2ஆம் தேதி இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தும் இருந்தார்கள். நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடைபெறும் இந்த விசாரணைகள் மூலம் சம்பவத்தின் முழுமையான பின்னணி, உயிரிழப்பு ஏற்பட்ட விதம் மற்றும் சொத்து சேதங்களுக்கு வழிவகுத்த காரணிகள் குறித்து மேலதிக தகவல்கள் வெளிக்கொண்டு வரப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. விசாரணையின் போது சம்பவத்துடன் தொடர்புடைய பல்வேறு விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக சிறைச்சாலையில் உள்ளக நிலைமை, சம்பவ நேரத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள், அதிகாரிகளின் நடவடிக்கைகள் மற்றும் கைதிகளின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகர சிறைச்சாலையில் கடந்த சனிக்கிழமை திடீரென பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலை பின்னர் தீவிரமான மோதலாக மாறியதாக அதிகாரிகள் தெரிவித்தும் இருந்தார்கள். இந்த சம்பவத்தின் போது சிறைச்சாலை வளாகத்தில் இருக்கின்ற சில கட்டடங்கள், உபகரணங்கள் மற்றும் பல்வேறு சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்தார்கள். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்குது. எனினும் மோதலின் போது ஏற்பட்ட நிலைமையை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் இதனால் உயிரிழப்பு மற்றும் காயங்கள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் கைதியொருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 10 கைதிகள் காயமடைந்த நிலையில அவர்கள் தற்போது ராகவ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காயமடைந்தவர்களின் உடல்நிலை தொடர்பில் மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். உயிரிழந்த கைதியின் மரணம் தொடர்பான காரணத்தை கண்டறிவதற்கும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மரணம் ஏற்பட்ட சூழ்நிலை, சம்பவத்தின் போது நடந்த நிகழ்வுகள் மற்றும் அதற்கு காரணமான காரணிகள் தொடர்பில் அதிகாரிகள் தகவல்களை சேகரித்து வருகிறார்கள். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையை தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக 104 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய குறித்த கைதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கின்ற சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தும்பர, வெலிக்கடை, பூசா, களுத்துறை, பதுளை,
மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த இடமாற்ற நடவடிக்கை சிறைச்சாலையின் உள்ளக நிலைமையை சீரமைப்பதற்கு, மீண்டும் பதற்றமான சூழ்நிலை உருவாகாமல் தடுப்பதற்குமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலும் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின்படி சிறைச்சாலை கட்டடங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் பெறுமதி 15 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலையின் உட்கட்டமைப்பு வசதிகள், கட்டப்பட்ட பகுதிகள், உபகரணங்கள் மற்றும் பல்வேறு நிர்வாக பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்குது. முழுமையான சேத மதிப்பீடு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இறுதி அறிக்கை பின்னர் வெளியிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் போலீசார் தற்போது பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். கைதிகளிடையே ஏற்பட்ட முரண்பாடுகள், சிறைச்சாலை நிர்வாகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பாதுகாப்பு நடைமுறைகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் மற்றும் சம்பத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் தொடர்பில் விசாரணையாளர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். மேலும் சம்பவம் திட்டமிடப்பட்ட ஒன்றா அல்லது திடீரென ஏற்பட்டதா என்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருகின்றது. சம்பவத்தின் போது இருந்த கைதிகள், சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய நபர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலையில் தற்போது புனரமைப்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு கைதிகளை பார்வையிடும் நடவடிக்கையை 3 நாட்களுக்கு நிறுத்த சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்தும் இருக்கின்றது. இதற்கமைய இன்று முதல் 3 நாட்களுக்கு உறவினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கைதிகளை சந்திக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. சிறைச்சாலை வளாகத்தில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள், விசாரணைகள் மற்றும் பாதுகாப்பு பரிசோதனைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்தை தொடர்ந்து சிறைச்சாலையின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலை வளாகத்தில் மேலதிக கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டும் வருகின்றன. சிறைச்சாலை நிர்வாகம், போலீசார் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் இணைந்து தற்போதைய நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். சிறைச்சாலை சம்பவம் நாட்டின் சிறைச்சாலை கட்டமைப்பு மற்றும் நிர்வாக முறைகள் தொடர்பில் மீண்டும் கேள்விகளை எழுப்பியும் இருக்குது. சிறைகளில் இருக்கின்ற கைதிகளின் பாதுகாப்பு, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், நிர்வாக நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை முன்வைத்தும் வருகிறார்கள். சிறைச்சாலைகள் பாதுகாப்பான முறையில் நிர்வகிக்கப்படுவதோடு கைதிகளின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சமூக அமைப்புகள் வலியுறுத்தியும் இருக்கின்றன. சிறைச்சாலையில் இடம்பெற்ற பதற்ற நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் பின்னணியில் உள்ள உண்மையான காரணங்களை கண்டறியும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஒரு கைதியில் உயிரிழந்தமை, 10 பேர் காயமடைந்தமை, 104 கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டமை மற்றும் 15 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவது இந்த சம்பவத்தின் தீவிரத்தை காட்டுகிறது. அரசு ரசாயன பகுப்பாய்வு, நீதவான் விசாரணை மற்றும் போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னரே சம்பவத்தின் முழுமையான உண்மை நிலை வெளிச்சத்துக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை சிறைச்சாலையின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மீண்டும் சீரமைக்கும் பணிகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.